வணக்கம். அபிராமி பட்டர் அருளே அபிராமி அந்தாதி பாடல் 7. ததியுறும் மத்திற் சுழலுமென் நாவி தளர்விளதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலால் அயனும் மதியுறு வேணி மகிழனும் ஆளும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இந்த பாடல் பாராயணம் செய்வதால் மலை போன்ற துன்பம் பனி போன்று விலகும் என்று கூறுகிறார்கள். நிறைய பிரிவு எடுத்துட்டோம்மா. எத்தனை பிரிவு எடுத்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய பிரிவு எடுத்துட்டோம். என்னென்ன புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறார் மாணிக்கவாசகர். ஆக என்னென்ன பிரிவு எடுத்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மனித பிறவி மற்ற பிறவிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. எப்படி வேறுபட்டு இருக்கிறது? மனுஷனுக்கு அன்பு, பாசம், நேசம், இரக்கம், கருணை, காதல், வீரம் இப்படி நிறைய இருக்குது மனித பிறவியில். மற்ற பிறவியில் இருக்கா? பறவைக்கோ விலங்குக்கோ மற்ற பிறவியில் இதெல்லாம் இவ்வளவு இருக்கான்னு தெரியாது. இருக்கலாம், ஆனால் இவ்வளவு இருக்கா? அதில் ஒன்று சிறந்தது பக்தி. பக்தி செய்வதில் மனிதருக்கு நிகர் மனிதர்களே. எப்படியாவது வேண்டி கடவுளை வேண்டி நம்ம எப்படியாவது நல்ல கதி அடையணும் அப்படிங்கிறார் அபிராமி பட்டர். இந்த பிறவி எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார். பிறத்தலும் இறத்தலும் மாறி மாறி ஆன்மாவை துன்புறுத்துகின்றன. இதே வேலையாக போச்சுப்பா. பிறக்கிறதும் இறக்கிறதும். இதனால் ஆன்மா என்ன ஆகிறது? தளர்ச்சி அடைகிறது. ஒரு நாளைக்கு ஆடாக இருப்போம், ஒரு நாளைக்கு மாடாக இருப்போம், ஒரு நாளைக்கு மனுஷனாக இருக்கும். முடியலப்பா. ஆகவே மனிதராய் பிறந்தவர்கள் தன் துன்பத்திலிருந்து விடுபட்டு பரபிரம்மத்தோடு கலக்கும் எண்ணத்தில் இறைவனை வேண்டுகிறார்கள். இறைவன் வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். அதன்படி ஆன்மா தளர்ச்சி அடைவது நின்று பேரின்பம் கிட்ட வழி கிடைக்கின்றது. ஆக பட்டர் சுவாமிகள் என்ன சொல்லுகிறார்? ததியுறும் மத்திற் சுழலும் என்னாவி. ததி என்றால் தயிர், மத்துன்னா நம்ம ஆன்மா தான். நம்ம ஆன்மாவை மத்துங்கிறார். அந்த மத்து இந்த பக்கம் அந்த பக்கம் சுழலுதான். பிரபஞ்சம் என்னும் சட்டியில் தயிர் என்பது ஒரு அனுபவம். அந்த மத்தை போட்டு கடைஞ்சி, தயிர் எப்படி கட்டியாக இருக்கும், அதை கடைஞ்சாதான் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் தாய்மார்கள் எப்படி தயிர் கடைகிறார்கள் ஏதாவது திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கணும். மத்தில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுழட்டி இழுப்பாங்க. அந்த மத்து சுழலும். ஆக பிரபஞ்சத்தை சட்டிங்கிறாங்க, அனுபவத்தை தயிருங்கிறாங்க, மத்து உயிருங்கிறாங்க. அவ்வளோதான். போட்டு ஆட்டுன்னு ஆட்டினாதான் அந்த வெண்ணெய் திரண்டு வரும். தயிரை இப்படி தான் கடையணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியும் நமக்கு ஓரளவுக்கு. இந்த கயிற்றோட ஒரு முனை வலக்கையிலும் மறுமுனை இடக்கையிலும் இருக்கும். வலக்கையை இழுத்தோம்னா, அந்த வலக்கையில் இருக்கிற கயிறை இழுத்தோம்னா வலப்பக்கமாக சுழலும். இடக்கையில் இருக்கிற கயிறை இழுத்தோம்னா இடப்பக்கமாக சுழலும். ரெண்டு மாறி மாறி இழுக்கிறோம். அப்போது மத்து படப்படன்னு அந்த தயிரை சிலுப்பிட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு முனை பாவம் என்றும் மறுமுனை புண்ணியம் என்றும் கூறுகிறார்கள். நம்ம அந்த பிறப்பில் செய்த புண்ணிய பாவங்கள்லாம் இந்த கயிறை எடுத்து திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அனுபவங்கள், தண்டனை வருது. நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது. பாவம் புண்ணியம். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்பார் மாணிக்கவாசகர். அதுபோன்று கயிற்றை இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றுறதுனால இந்த மத்து என்ன ஆகிறது? டயர்டாகிடுது, தளர்ச்சி விடுகிறது. அம்மா அப்படி சுழண்டு நான் தளர்ச்சி ஆகிவிட்டேன். கதியுறு வண்ணம் கருது கண்டாய். இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். நல்ல கதி கிடைக்காதா எனக்கு? இப்படி கேட்குறார். நல்ல கதி எனக்கு வேண்டும் தாயே. வெண்ணெய் உருட்டி திரட்டி எடுக்கும் வரை மத்திற்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஆக என் உயிராகிய மத்து அங்கும் இங்கும் சுழன்று தளர்ச்சி ஏற்படுகிறது எனக்கு. அந்த கதி ஏற்படா வண்ணம் காத்தருள்க என்று அன்னையை வேண்டுகிறார் பட்டர் சுவாமிகள். அன்னை எப்பேற்பட்டவளாம்?
அன்னை ஒரு அரசி போன்று இங்கு வர்ணிக்கிறார். கமலாலயனும், கமலாலயன் என்பது, கமலம் என்றால் தாமரை, கமல் ஆலயம், அதாவது தாமரையை ஆலயமாக கொண்டிருப்பவர் யார்? அயன், பிரம்மா. அவர் படைத்தல் தொழிலை செஞ்சிட்ருக்கார். படைத்தல் டிபார்ட்மெண்ட்டை கமலாலயன் கிட்டையும் மதியுரு வேணி மகிழ்நனும், மகிழ்நனும் என்பவர் ஈசன். மதியுரு வேணி, மதி என்றால் சந்திரன், வேணி என்றால் சடாமுடி, சடாபரம்பாங்க. இந்த சடாபரத்தில் மதியை சூடி கொண்டிருப்பார் ஈசன். தூவென் மதிசூடி, ஞானசம்பந்தர் சொல்லுவார்ல, தூவென் மதிசூடி. அந்த மதியை சூடிக்கொண்டிருக்கின்ற மகிழ்நனு என்னும் ஈசன் அழித்தல் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார். திருமாலும், மாலும் என்றால் திருமாலும், அவருடைய சகோதரர், அம்பிகையின் சகோதரர், காத்தல் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் முப்பெருந்தொழிலை இவர்கள் செவ்வனே செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்ட இம்மூவரும் அன்னையை வணங்கி, அன்னையை வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே, அன்னையின் திருவடிகளை, தாமரை போன்ற மலர் பாதங்களை வணங்கி அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகிறார். உயர்த்தி பாடுகிறார். தன் அன்னை அரசியாகவும் இவர்கள் முப்படை தலைவர்களாகவும் இங்கு விவரிக்கிறார். திரைப்படங்களில் பார்த்துருப்போம் நம்ம. திரைப்படங்களில் மனைவி கலெக்டராக இருப்பாங்க, கணவர் கிளார்க்காக இருப்பார். மனைவி வரும்போது, கலெக்டர் வரும்போது கணவர் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பார். இப்படியெல்லாம் நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். இங்கே இவர் இப்படி விவரிக்கிறார். மதியுரு வேணி மகிழ்நனுமாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இந்த 3 பேரும் உன்னை வணங்குகிறார்கள், உன் திருவடியை வணங்குகிறார்கள். திருவடியை வணங்குவதால் இம்மூவரும் உனக்கு அடியார்களாக மாறிவிட்டார்கள், அடியார்களாக உன் திருவடியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று விவரிக்கிறார் பட்டர் சுவாமிகள். அவள் எப்பேற்பட்டவள்? சிந்துரானன சுந்தரியே. தனது நெற்றியில் சிவந்த குங்குமத்தை அணிந்திருப்பவளே. சிந்தூர திலகாஞ்சிதா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும். சிந்தூர திலகாஞ்சிதா. இப்படி தனது நெற்றியில் சிவந்த குங்குமத்தை அணிந்திருப்பவளே என்று கூறுகிறார். சுந்தரியே என்றால் பேரழகியே என்று பொருள். தயிரில் நின்று சுழலும் மத்தை போல பிறப்பு இறப்புகளிடையே சுழலும் என் உயிர் தளர்ச்சியில்லாததாகிய ஒரு நல்ல நிலையை அடையும் வண்ணம் திருவுள்ளத்தில் கொண்டருள வேண்டும் என்று வேண்டுகிறார். தாமரையை இருக்கையாக கொண்ட பிரம்மனும் சந்திரனை சடாபரத்தில் வைத்த நின் கணவாகிய சிவனும் திருமாலும் வணங்கி எப்போதும் துதி செய்கின்ற செம்மையான திருவடிகளை உடையவளே, செவ்வண்ணம் திலகம் அணிந்த நெற்றியுள்ள பேரழகியே, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எனக்கு அருள்வாயாக என்று வேண்டுகிறார் பட்டர் சுவாமிகள். தேங்க்யூ.